ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா ஹெல்த் அண்ட் பியூட்டி கேர். இன்றைக்கி நம்ம சேனலில் முடக்குவாதத்தை குணப்படுத்தும் முடக்கத்தான் கீரை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் எனேபிள் பண்ணுறதுனால நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக வயது ஆக பார்த்திங்கன்னா மூட்டுகளில் பல பிரச்சனைகள் பல பேருக்கு ஏற்படுது. இப்போது எல்லா வயதினருக்கும் மூட்டு வலியால் பிரச்சனைகள் ஏற்படுது. இந்த மூட்டு வலியையும் முடக்குவாதத்தையும் முற்றிலுமாக இயற்கையான முறையிலே குணப்படுத்த முடியும். முடக்கத்தான் கீரை ஒன்றே போதும் இந்த மூட்டு வலியையும் முடக்குவாதத்தையும் குணப்படுத்துவதற்கு. முடக்கத்தான் கீரையில் உள்ள இலைகளும் காய்களையும் பறித்து சுத்தம் செய்து அரைத்து மாவுடன் கலந்து தோசையாக சாப்பிடலாம். இவ்வாறு சாப்பிட்றதுனாலே மூட்டு வலியில் ஏற்படுற பல பிரச்சனைகள் சரியாகும். இந்த முடக்கத்தான் கீரை பார்த்திங்கன்னா மருத்துவ குணம் வாய்ந்த கீரையாகும். மழைக்காலங்களில் இந்த கீரை அதிகமாக கிடைக்கிது. கை கால்கள் முடங்கி போகாமல் தடுக்கிறதுனால இந்த கீரைக்கு முடக்கத்தான் கீரை என்று பெயர் வந்தது. முடக்கத்தான் கீரையை குறைந்தது மாதம் 2 முறையாவது சாப்பிட்றதுனால மூட்டு வலியிலிருந்து நிச்சயம் நிவாரணம் கிடைக்கும். இந்த முடக்கத்தான் கீரையை பச்சையாக சாப்பிடுவதால் கசப்பு தன்மையை கொடுக்கும். சமைத்த பின் அவ்வளவு கசப்பு தன்மை இருக்காது. முடக்கத்தான் கீரையை துவையலாகவோ இல்லை தோசையாகவோ செய்து சாப்பிடலாம். இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டு வர்றதுனால மூல நோய், மலச்சிக்கல், பாதவாதம், மூட்டு வலி போன்ற நோய்களும் குணமாகும். முடக்குவாதம் வருவதையும் தடுக்க முடியும். முடக்கத்தான் கீரையில் பார்த்திங்கன்னா விட்டமின்களும் தாது உப்புகளும் அதிக அளவில் நிறைந்துள்ளது. இந்த கீரையோட சிறப்பு குணம் பார்த்திங்கன்னா நமது மூட்டுகளில் எங்கெங்கே யூரிக் ஆசிட் இருந்தாலும் அதை கரைத்து சிறுநீராக வெளியேற்றிவிடும். இவ்வாறு வெளியேற்றும் போது பார்த்திங்கன்னா சோடியம், பொட்டாசியத்தை நமது உடலையே விட்டு விடுகிறது. இதனால் நமக்கு உடல் சோர்வு ஏற்படாது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.